ஓம் நமோ நாராயணாய நமக. முடியாட்சி முடியாத ஆட்சியாக இருக்குது. சனாதன தர்மத்தை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பார்த்திங்கன்னா, இந்த பொதுவாக சொல்கிறேன், உலக நாடுகளில் இல்லை, இந்தியாவில் இல்லை, பொதுவாக சொல்கிறேன். இந்தியாவில், உலக நாடுகளில், தமிழ்நாட்டில் பொதுவாக ஒரு முதலமைச்சராக இருக்கார் ஒருத்தரும் வைங்க, அவருடைய மகனை முதலமைச்சராக கொண்டு வர்றது, அவருக்கப்புறம் அவருடைய மகனை முதலமைச்சராக கொண்டு வர்றது, அமைச்சராக இருக்காருன்னு வைங்க ஒருத்தர், அவர் தன்னுடைய மகனை அமைச்சராக கொண்டு வர்றது, அவர் தன்னுடைய மகனை அமைச்சராக கொண்டு வர்றது, இதுதான் முடியாட்சி, மன்னர் ஆட்சின்றது. ஒரு நண்பர் கேட்டார், நீங்கள் எம்பிபிஎஸ் டாக்டராக இருக்கீங்க, உங்கள் பையனை என்னவா கொண்டு வருவீங்க நினைப்பீங்கன்னு. நானும் எம்பிபிஎஸ் டாக்டராக தான் கொண்டு வருவேன் அப்படின்னு நினப்பேனே. அதே மாதிரி தான் இது அப்படின்னாரு. அது வேறு இது வேறு. இது நாடாளுகிற ஒரு வகை. அதை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படணும். அப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வைக்கக்கூடாது. அது எம்பிபிஎஸ் டாக்டர் எம்பிபிஎஸ் டாக்டராக தான் வருவான்னு கட்டாயம் கிடையாது. அவனுக்கு வேறு விருப்பம் இருக்கும். ஒரு திரைப்பட இயக்குனருடைய மையம் திரைப்பட இயக்குனராக தான் வருவான்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேர் வரலாம். திரைப்பட நடிகருடைய மையம் நடிகராக தான் வருவான்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேர் வரலாம். பல பேர் வேறு வேறு துறைகளுக்கு போயிடுவாங்க. இந்த சனாதன தர்மத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய பிள்ளைகளை வாரிசுகளாக கொண்டு வர்றாங்க. இந்த முடியாட்சி, மன்னராட்சி முடியாத ஆட்சியாக இருக்குதுங்க. இதுக்கு மக்கள் விழிப்புணர்வு கொள்ளணும். நல்லவங்களாக இருந்தால் வந்தால் பிரச்சனை கிடையாது, தவறு கிடையாது. அது மக்களை அந்த வகையில் பழக்கப்படுத்தி கொண்டு வந்துடக்கூடாது. கொள்கை கூட்டம் இருக்கணும், கொள்ளை கூட்டம் இருக்கக்கூடாது. இதை நான் பொதுவாக சொல்கிறேன். சனாதன தர்மத்தை ஒழிக்கிறேன்ட்டு மன்னராட்சிப்படி அவர் மகன், அதுக்கப்புறம் அவர் மகன், இப்படி வரிசையாக ஒரு பொதுவான அரசியல் நிலையில் கொண்டு வர்றது ஒரு தவறான செயல். ஆகவே வாய்ப்புள்ளவர்கள், திறமை உள்ளவர்களுக்கு வாய்ப்பளிக்கணும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். முடியாட்சி முடியாத ஆட்சியாக இருக்கக்கூடாது. அது முடித்து வைக்கப்பட்ட ஆட்சியாக இருக்கணும். நல்ல ஆட்சிகள் தொடரணும், நல்ல ஆட்சிகள் வரணும். நண்பர்களே, வாழ்த்துக்கள்.